ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாய் கூடியிருக்கிறோம். நான் வாசித்ததான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு முறை கூட வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தில் பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாசிக்கும் போது அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்று சொல்லி பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில வாசித்த வேத பகுதிக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வேத வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை கழிந்த நாட்களிலே வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல நான் வாசிக்கும் போது கழிந்த நாட்களில் நாம் சில வேத வசனங்களை வாசிக்க 19ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19:16. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நல்லா கவனிங்க. அநேக உபத்திரவங்கள் வழியாய் விசுவாச ஜீவிதத்தை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல இன்றைக்கு இப்போ 19ஆம் அதிகாரத்திலே வாசித்த வசனம் ஒரு விதத்தில் உள்ளதான ஒரு உபத்திரவம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் அந்த பகுதியை வாசித்து நிறைவு செய்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான ரட்சிப்பு இல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடத்துதல் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பிசாசு துரத்துவதை பார்த்து அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள் பிசாசை துரத்துவதை பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. அவர்கள் சாத்தானை துரத்துகிறார்கள், நமக்கு என்ன செய்யலாம், லகுவாய் துரத்தலாம் என்று சொல்லி இவர்கள் பிசாசு துரத்துவதற்கு போனவர்கள். அதுல பைபிள் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிங்க. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் 14ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியனாகிய கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பிரதான ஆசாரியன் ஆகிய கேவா என்பவனுடைய 7 பிள்ளைகள். அவன் பிரதான ஆசாரியன், தேசத்தில் மதிப்புண்டு, தேசத்தில் மரியாதை உண்டு, தேசத்தில் அவனை எல்லாரும் உயர்ந்த ஒரு கனத்துக்குரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவன் பிரதான ஆசாரியன். அவனுடைய வேலை பிரதான ஆசாரியனாய் ஒரு ஆசாரியத்துவ பணியை செய்தான். அவன் இந்த பணியை செய்து கொண்டிருந்தபடியால் சீஷர்கள், இயேசுவை சார்ந்து நின்றவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். ஆனால் இதை பார்த்ததும் கேவா என்பவனுடைய 7 பிள்ளைகள்
சேர்ந்து பிசாசு விரட்ட போனாங்க. கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கழிந்த நாட்களில் யார் யார் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி மார்க் 16ஆம் அதிகாரத்திலே இருந்து வசனத்தை சில நாட்கள் கற்றுக் கொடுத்தேன். விசுவாசம் உள்ளவனாயி ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் பெறுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுவான். அதற்கு ஆதாரம் ஐஸ்வர்யவான் லாசுரு. லாசுரு விசுவாசித்தான், ஐஸ்வர்யவான் விசுவாசிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. லாசுரு ரட்சிக்கப்பட்டான், ஐஸ்வர்யவான் சிட்சிக்கப்பட்டான். கழிந்த நாட்களில் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் ஸ்கேவாவினுடைய 7 பிள்ளைகள், தகப்பன் ஆசாரியத்துவம், தகப்பன் தேசத்தில் நல்ல மதிப்புக்குரியவர், தகப்பன் எல்லாராலும் போற்றுதலுக்குரியவர். ஆகையினால இவங்க நினைச்சாங்க, அப்பா ஆசாரியன் நமக்கு போய் ஈஸியா பவுல் பிசாசு விரட்டுகிறான், பேதுரு விரட்டுகிறான், இனி பல ஊழியர்கள் விரட்டுகிறாங்க, ஆகையினால நமக்கும் ஒன்று அதை செய்யலாம் என்று சொல்லி துணிச்சலோடு ஆவியின் நிறைவில்லாமல் பிசாசு விரட்ட போனாங்க. கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆவியின் நிறைவில் இருக்கிறவர்கள் பிசாச பார்த்து போன்னு சொல்லட்டான், இவங்களை கண்டதுமே பிசாசு ஓடிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை பார்த்ததும் பிசாசு சொல்லுவான், இவங்க பக்கத்துல என்னால என்ன செய்ய முடியாது, நிக்க முடியல, தீ இவர்களுக்குள் இருக்கிறது, தீயினுடைய வல்லமை எங்களுக்குள்ள பலன் செய்கிறது, இந்த சூடு அடிக்கிறதுனால இவங்களுக்கு பக்கத்துல எங்களால நிக்க முடியாதுன்னு பிசாசு தானே அறிக்கையிட்டு போய்விடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கழிந்த நாட்களில் ஒரு செய்தியை யூடியூப்ல பார்த்தேன். பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை இனி ஒரு பாஸ்டர் காலம் சென்ற தாமஸ் ராஜ் அவர்கள் அதுல போட்டிருக்கிறாங்க. சிலவேளை நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா இனி கனத்துக்குரிய பரிசுத்தவான்களுடைய சரித்திரம். ஒரு விசுவாசி சில வாரங்களாய் சர்ச்சுக்கு வரலையாம். சர்ச்சுக்கு வராதனால இந்த பாஸ்டர் இல்லத்துல போய் அவர்களை சந்திப்பதற்கு வீடு விசிட்டி போனாராம். போகும்போது அந்த விசுவாசியால் எழும்பி நடக்க முடியாம கை கால் எல்லாம் தளர்ந்து ரொம்ப கேவலமா, மிகவும் என்ன சொல்லலாம், பலவீனமாய், பலன் நஷ்டப்பட்டு நடக்க கூட பலன் இல்லாம மெலிஞ்சு போய் வருகிறார்களாம். பாஸ்டர் கேட்டாங்களாம், என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, சில நாட்களா நீங்க சர்ச்சுக்கு வரலையே என்று சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்ன ஒரு சாட்சி இவ்விதமாய் இருந்தது. என்ன பார்த்து ஒரு ஆளு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள்ள பயங்கரமான செய்வினை கட்டுகள், பிசாசனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறது, 40 நாள் கடுமையாய் உபவாசிக்க வேண்டும், என்னதான் இந்த பிசாசின் கிரியைகள் மாறும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் இப்படி இதை கேட்டதும் இதை உறுதிப்படுத்துவதற்கு இனி ஒருவரிடத்திலே கேட்டாங்களாம் ஆலோசனை. அவங்களும் இதே ஆலோசனையை சொன்னார்களாம். திருப்பி கேரளாவில் ஒரு பாஸ்டர் இடத்துல கேட்டாங்களாம், இப்படி ஒரு ஆள் சொன்னாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்களாம், அது உண்மைதான், இங்க கடுமையா 40 நாள் உபவாசம் இருக்கணும். சரி, எதுவானாலும் இந்த வார்த்தையை கேட்ட விசுவாசி சர்ச்சுக்கு போகாம, பகல ஜபத்துக்கு போகாம, சர்ச்சில் உபவாச ஜபத்துக்கு போகாம, ராத்திரி ஆராதனைக்கு போகாம, சபை ஆராதனைக்கும் போகாம, வீட்டிலே உட்கார்ந்து உபவாசிக்க ஆரம்பிச்சு பாஸ்டர் வந்த நாள் இவர்களுடைய 39வது நாள், நடப்பதற்கு கூட பலன் இல்லாம தளர்ந்து போய்
இருக்கிறாங்க. அப்பதான் அந்த பாஸ்டர் இந்த அனுபவத்தை எல்லாம் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்களா, நீ 39 நாளும் என்ன செய்தாய்? இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ போன்னு சொல்லிட்டே இருக்கேன். போனது போல ஏதாவது தெரியுதா? ஒரு மாற்றமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் விதமா சொன்னார் அந்த செய்தியில, நீ பிசாசுதான் போன்னு சொன்ன, அவன் போன பாடில்ல. இயேசுவே என் கூட வாரும்னு ஜெபம் பண்ணா. இயேசு மட்டும் உன் கூட இருந்தா இந்த பிசாசு உன் வீட்டுக்குள்ள குடியிருக்கவே முடியாதுன்னு சொன்னாராம். ஆமேன், அல்லேலூயா. இந்த பகல் வேளையில நீங்க பிசாசதான் உயர்த்தி அவனுக்கு உபத்திரம்னு சொல்லி அவனை தான் தாங்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசுவை சார்ந்து கொண்டு அவன் தானாய் விலகி போக விரும்புகிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாச உயர்த்தாதீங்க, பிசாச தாங்காதீங்க, பிசாசுக்கு தணலாய் இருக்காதீங்க. தெய்வ கிருபையில நிலை நின்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வாசிக்கலாம் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 17 முதல் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒருவருக்கு சத்தமா வாசிக்கலாம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். சும்மா பிசாசு விரட்டக்குன்னு சாப்பிடாம இருக்கிறதுல, உபவாசம் இருக்கிறதுல பிசாசு போகாது. பிசாசு போகணுமா? தெய்வத்தினுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கினால் சாத்தானுடைய கிரியைகள் அவிழ்க்கப்படும், மாற்றப்படும் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவன் நீ போன்னு சொல்லல, நீ ஓடுன்னு சொல்லல, உபவாச ஜபமும் இருக்கல்ல. ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அந்த வல்லமை வரும். சாத்தானின் வல்லமை தேடி வரும். சாத்தானின் வல்லமை குடியிருப்புக்காய் பதிவிடை செய்யும். ஆனால் தேவ வல்லமை உங்களுக்குள், உங்கள் ஜீவிதத்துக்குள், நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இருந்தால் அந்த வல்லமை அங்கே தங்காது. அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, எதுக்கெடுத்தாலும் போராட்டம். ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, போராட்டம் மாறல்ல. 10 வருஷம் ஆச்சு, போராட்டம் மாறல்ல. 50 வருஷம் ஆச்சு, போராட்டம் மாறல்ல. 60 வருஷம் ஆச்சு, போராட்டம் மாறல்ல. என்னைக்கு மாறும்? நம்ம விசுவாசத்துல உறுதியாகும்போ கர்த்தருடைய பலத்தினால் போராட்டத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல சிலர் வீடுகளில் இருந்து பிசாசு துரத்தின நிறைய பேருடைய சரித்திரம் தெரியும். ஆனா போக போக பார்த்தா அவங்கள விசுவாசத்துல ஒரு நிறைவுள்ளவர்களாய் காண முடியவே முடியாது. அல்லேலூயா. 32 33 வருஷ அனுபவத்துல நான் பலதையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் உங்களிடத்துல நேரடியா சிலது சொல்ல முடியாது. ஆகையினால நான் வசனத்திலிருந்து இந்த காலையில சொல்றேன், விசுவாசிக்கிறவர்களால். நீங்களும் நானும் விசுவாசி, அதுல பாஸ்டர்னு சொல்லி விசுவாசின்னு தரம் பிரிக்கல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பாத்தீங்களா? அப்ப விசுவாசிக்கிறவர்களால், யாரு விசுவாசிக்கிறீர்களோ உங்களை கொண்டு கர்த்தர் அடையாளம் செய்வார். ஆமென். பாஸ்டர் கொண்டு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொண்டு செய்வார், விசுவாசிக்கிற வாலிபர்களை கொண்டு செய்வார். எவ்வளவு பலமுள்ள வல்லமை வந்தாலும் சின்ன பிள்ளையை கூட ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. மோன்சி லாசரஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு சரித்திரம் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு வாலிப பெண் பிள்ளை, அது ஸ்கூலுக்கா கல்லூரிக்கா போயிட்டு வரும்போ பல நாள் பல ஆண் பிள்ளைகள் சேர்ந்து அதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், அதனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், அதோடு தவறான நிலையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி
பல நாட்கள் எத்தனித்து கூட்டம் கூடினார்கள். ஒரு நாள் அந்த பிள்ளையோடு சவால் விட்ட வேளை இந்த பிள்ளை இவ்விதமாய் சொன்னதாம், நான் இயேசுவின் பிள்ளை, உன்னால் என்னை தொட முடியாது. ஆமென், அல்லேலூயா. வாலிபர்களுக்கு மூர்க்கமான கோபம் வந்தது, ஒரு சவாலாய் மாறினது. தீர்மானித்தார்கள், இது ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லைன்னா கல்லூரிக்கு போயிட்டு ஒரு தனி ஒற்றையடி பாதையாய் அடர்ந்த காடுகள் வழியாய் இது வீட்டுக்கு போக வேண்டுமா? எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. இந்த பிள்ளை அன்று முதல் ஜெபிக்க ஆரம்பித்தது, ஆண்டவரே என்னை பாதுகாக்க வேண்டும், அல்லேலூயா, எத்தீங்கும் அணுகாதபடி என்னை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய பலம் எனக்குள் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளை, ஆண்களினுடைய கையெல்லாம் ஒரு 5-6 பேர் வந்தா தட்ட முடியாது, பிடிச்சதுதான், தாக்குனதுதான். ஆனால் இந்த பிள்ளை ஜெபிக்க ஆரம்பித்தது. இவர்கள் பல நாட்கள் இவர்கள் போகிற வழி வருகிற வழி தனிமை என்கிறதை உணர்ந்து கொண்டு ஒரு நாள் தாக்குவதற்கு வந்தார்கள். ஆனால் அந்த வேளை அந்த பிள்ளை தனிமையாய் வருகிறது. பல வாலிபர்களால் தாக்குவதற்கு முயன்றார்கள். அந்த பிள்ளையினுடைய சரீரத்தை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீங்க விசுவாசிச்சா உங்களுக்கு அடையாளம் செய்ய முடியும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே என்னை கொண்டு அதை செய்யணும் ஆண்டவரே, இது காலம் கடைசி, நூதனமான உபதேசங்கள் சந்தர்ப்பத்துக்கேற்ற நிலையில் உபதேசித்து ஜனத்தை திசை திருப்பும் போது, தெய்வ ஜனமே, இந்த நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி வசனத்தின்படியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, வசனத்தின்படி நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஆண்டவரோடு உறவாடுகிற, அபிஷேகத்தில் உறவாடுகிற, ஆவியின் வல்லமையில் பலன் தரிக்கிற அனுபவம் உண்டு என்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அப்ப அடையாளம் செய்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலிலே ஏசாயா சொல்றான், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஏசாயா 18:8, அதான் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா, 8:18 வாசிக்கலாம். ஏதோ நானும் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும். பாத்தீங்களா, ஏசாயா சொல்றான், நானும் என் பிள்ளைகளும். எத்தனை பேருக்கு தைரியமா இந்த காலையில ஒண்ணு தைரியமாய் விசுவாசத்தில் உறுதியா இருந்து சொல்ல முடியும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே சேனைகளின் கர்த்தரால், இஸ்ரவேலிலே தேவனுடைய நாமத்தில் அடையாளங்களும் அடையாளங்களும். விசுவாசியே, உங்க பிள்ளை ஒரு அடையாளமாய் இருக்கணும். விசுவாசத்துல உங்க பிள்ளை ஒரு அற்புதமா இருக்கணும். அல்லேலூயா. சின்ன பருவத்துல நல்ல மெடல் வாங்குறதுனால, ட்ரோபி வாங்குறதுனால விசுவாசத்துல நிக்கணும்னு கிடையாது. ட்ரோபி உங்களை ஷோகேஸ்ல வச்சு 10 பேருக்கு காட்டலாம். அதனுடைய சீக்கிரட் விசுவாச வாழ்க்கை தெய்வ சமூகத்துல உறுதியாயிருக்க, அடையாளமாயிருக்க, அற்புதமாயிருக்க நீங்களும் நான் கிரயம் செலுத்தி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலிலே என்னைக்கு தாய் தகப்பன்மார் ஜெபிக்கணும், நானும் தாய் தகப்பன் தாத்தா என்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. நான் அனுதினமும் தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு முன்னமே ஏறக்குறை ஒரு 15-20 நிமிடங்கள் ஒரு இடத்துல, இப்ப அல்ல, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன் என்னை அடிப்பதற்கு 10-12 பேரு வட்டமிட்டு ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு உபத்திரவப்படுத்தின அனுபவத்தை இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
அல்லேலூயா. 8, 10, 12 பேரு அவங்க ஒரு வீட்டுல ஜெபத்துக்காக கூப்பிட்டாங்க. பயங்கரமான சுவிசேஷ விரோதிகள் நிறைந்த இடம். இன்னைக்குதான் கத்தரத அதனுடைய ரகசியத்தை எனக்கு புரிய வச்சாரு அதிகாலையில. அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. அந்த அனுபவம் எல்லாம் நடந்து, ஆனா அந்த வீட்டுல உள்ள அத்தனை பேரையும் இன்னைக்கு கத்தர் ரட்சித்திருக்கிறார். அது எனக்கு சந்தோஷம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷ விரோதிகளாய் இருந்த அந்த தேசத்துல அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல. ஆனா பரீட்சை பார்ப்பதற்கு, சோதிப்பதற்கு, உபத்திரவப்படுத்துவதற்கு பிரேயர்க்குன்னு கூப்பிட்டாங்க. போனேன், ஜோமன்னை. உபத்திரவங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது அன்னைக்கு அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஜீவனுக்கு கேடு இல்லாம பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். அதுல இருந்து ரட்சப்பட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ இந்த வீட்டுல அன்னைக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஏழ்மை நிலை, தரித்திரத்தின் அடித்தட்டு. மற்ற சிலருடைய உந்துதலினால் என்ன உபத்திரவப்படுத்தணும்னே கூப்பிட்டாங்க பிரேயருக்கு. இன்னைக்கு காலையில ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஜெபம் பண்ணிட்டு, ஜெபத்துல அல்ல, தூக்கத்தின் மத்தியில இருக்குமோ. நான் நன்கு அறிவேன் அந்த வீடு, இந்த பிள்ளைகளை நன்கு அறிவேன். ஆனா அன்னைக்கு அப்படியெல்லாம் உபத்திரவம் கொடுத்தாங்க. நான் அதை பெருசா எடுக்கல. நம்ம தெய்வ சமத்துல ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணோம், போயிட்டே இருப்போம். ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்களை கர்த்தர் காலப்போக்கில் ரட்சித்து இன்னைக்கு விசுவாசத்துல நிக்கிறாங்க. விசுவாசிகளே, உங்களுக்கு இதே போல சில உபத்திரவத்தின் வழியாய் சில உபத்திரம், உங்களுக்கு சில விசுவாச ஜீவித அனுபவத்துல உபத்திரம் வரும். நீங்க அந்த உபத்திரவத்துல கிறிஸ்துவில நில நின்றா உடனே பலன் தெரியாது. இன்னைக்குதான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அதை தெளிவா அந்த வீடு நபர்கள் எல்லாரையும் ஒன்னொன்னா குறிப்பா வெளிப்படுத்தினார். தெய்வஜனமே, இந்த காலையில உங்களுக்கு சொல்றேன், நீங்க உண்மையா ஆண்டவரை நம்பி தெய்வ நாமத்துல உறுதியா இருந்து ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா அது ஒரு நாளைக்கு வீண் போக என் கர்த்தர் விட மாட்டார். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய விசுவாச ஜீவிதம் வீணாய் போக கூடாது. உங்க பிள்ளைகள் வீணாய் போக கூடாது. தெய்வ நாமத்தில் நீங்களும் உங்க பிள்ளைகளும் தலைமுறையாய் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடையாளங்களும் அற்புதங்களும். பாத்தீங்களா அந்த வசனம்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் யாவன? வாசிங்க மார்க்ல. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷையில கர்த்தர் ஆராதிப்பாங்க. கற்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பாத்தீங்களா? விசுவாசிகளுக்கு இந்த அதிகாரத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தூக்கி. ஆமென். பாஸ்டருக்கு நாங்க சொல்லல, விசுவாசிகளுக்கு உங்களை கொண்டு கர்த்தர் இந்த அடையாளங்களை கர்த்தர் செய்யணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி நீங்க விசுவாசத்துல வளருங்க. ஒரு ஊழியக்காரன் கை வைக்கிறத விட நீங்களே கை வைக்கும்போ தெய்வத்தினுடைய கிரியைகள் வெளிப்படணும். அல்லேலூயா. அதுக்கு தெய்வ சமூகத்துல தரித்திருந்து அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் காத்திருக்க வேண்டும், அனுதினமும் தெய்வ பாதத்தை நாட வேண்டும். கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவரை உங்க கூட வச்சிருக்க பிரயாசப்படுங்க. எந்த உபத்திரவம் வந்தாலும் அத்தனை உபத்திரவத்தை தாங்குவதற்கு பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தாவீது விதமா சொல்றாரு, கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் மரணத்துக்கும் எனக்கும் 1.5 அடி தூரம், மரணத்திற்கும் எனக்கும் 4 விரற்கடை ஆக்கினீர். ரூமுக்குள்ள பூட்டி வச்சு ஈட்டியினால் குத்துவதற்கு பார்த்தான். கர்த்தர் முன்னால நின்னனால அத்தனையும் தடைபட்டது. கைகளை தூக்கி
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நீங்களும் நானும் விசுவாசி. பாசு இரண்டாமது, நீங்களும் நானும் செய்கிற வாழ்க்கை, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை நம்பி விசுவாச ஜீவிதம் ஜீவிக்கும் போது அடையாளங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அநேக உபத்திரவங்கள் வழியாய். அப்போ ஸ்கேவாவினுடைய 7 பிள்ளைகள், பிரதான ஆசாரியன், ஆசாரியத்துவம் வேலை செய்கிறவன், ஆசாரியன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனா அவன் பிள்ளைகள் அவனுடைய அந்த லைன்ல இல்ல. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அம்மா அப்பா இல்லைன்னா பாஸ்டர், புருஷன் மனைவியுமா, பாஸ்டர் மனைவியும் நல்லா ஊழியம் செய்வாங்க, பிள்ளைகள் விசுவாசத்துல நிக்க மாட்டாங்க. புரியுதா? அல்லேலூயா. என்ன கேட்டா, ஊழியத்துல ஊழியம் வளரட்டும், ஊழியம் விருத்தி அடையட்டும், ஊழியம் கர்த்தரால் பலன்படட்டும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள முதலாவது அந்த ரட்சிப்பு பிரதிபலிக்கட்டும். அல்லேலூயா. அவங்கள நம்ம கிறிஸ்துவில வளர்த்துவதற்கு கிரியம் செலுத்துவோம். ஒரு பருவம் வர நம்ம வளர்த்திட்டு பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. இனி நீ உன் விருப்பம் போல வளரு, இனி நீ உன் இஷ்டத்துக்கு வளருன்னு ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை ஃப்ரீயா விடக்கூடாது. நம்ம மரிக்கிற நாள் வரை நம்ம பிள்ளைகளை மேல ஒரு கவனம் இருக்கணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம பிள்ளைகளுக்கு மேல கவனம்னா சாதாரணப்பட்ட கவனம் அல்ல. அவங்க எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, எதை செய்கிறாங்க, வேலை செய்து காசை என்ன பண்றாங்க, பெற்றோர் அதை கண்காணிக்கவும் பெற்றோர் அதை விசாரிக்கவும் செய்யணும். ஆமென். ஆனா இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் விவாகமாயாச்சா, அவங்களுக்குன்னு ஒரு தனி சேனல், அவங்களுக்குன்னு தனி ஒரு ரூட்டு, தாயையும் தகப்பனையும் காலால குவாரி எறிஞ்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆமென். நீங்க குடும்பமாய் வாழ்வதற்கு தடை இல்லை, குடும்பமாய் வசிப்பதற்கு தடை இல்லை. ஆனால் தாய் தகப்பன் கிரயம் செலுத்தின கிரயத்தை நீ மறப்பாயானால் உனக்கும் விவாகமாகும், உனக்கும் குழந்தை பிறக்கும், உன் மகனா மகளா உன்னை படிப்பிப்பான். ஆமென். நீ தாய் தகப்பன் இடத்துல விதைக்கிறத உன் பிள்ளை உன்னை லைன் போட்டு கயர்ல கட்டிட்டது மாதிரி கட்டி போடும். நம்ம எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைத்தானோ, மனுஷன் எதை விதைத்தானோ விதைக்கும் யோசிக்கணும். நன்மைக்குன்னு விதைச்சா நன்மையை அறுப்பாய், தீமைக்கென்று விதைத்தால் தீமையை ஒரு நாள் அனுபவிப்பாய். அல்லேலூயா. அதுல சொல்லுது பாருங்க, நீ வாசிங்க, ஸ்கேவாவினுடைய பிள்ளைகள் வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். சொல்லாத ஆவி 7 பேர் சேர்ந்து போயிருக்காங்க பிசாசு விரட்டக்கு. எவ்வளவு ஐக்கியம்! அண்ணன் தம்பிக்குள்ள இவ்வளவு ஐக்கியம் எங்கேயாவது பார்த்திருக்கான்? 7 பேர் ஒற்றை கட்டா. ஒரு நல்ல காரியம் வந்தா மூத்தவன் வந்தா 3வது காரம் வரமாட்டான், 2வது காரம் வந்தா 5வது காரம் வரமாட்டான், 5வது காரம் வந்தா 7வது காரம் வரமாட்டான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்ல கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 7வது காரம் வந்தா அவன் சொல்லுவான், அவன் எப்ப வருவான்? 10 மணிக்கு வருவான். நான் 8:30க்கு வந்தாண்டு போல. இவனுக்கு அவனுக்கு என்ன செய்யாது? விசுவாச வீட்டுல உள்ள காரியமாக நான் சொல்ல, நான் வெளியே உள்ள சொல்லலை. நான் மூத்தம் வந்தா 2வது காரம் வர மாட்டான், 2வது வந்தா 4வது காரம் வர மாட்டான். அங்கே ஏற்றத்தாழ்வு. ஆனா ஸ்கேவாவினுடைய வீட்டுல 7 பேருக்குள்ளையும் ஒற்றுமை உண்டு. கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு மனம் எங்கே உண்டோ சொல்லுங்க சத்தமா, ஒரு மனம் எங்கே உண்டோ 7 பேரும் சேர்ந்த பிசாசு விரட்ட போனாங்க. பிசாசு விரட்ட போனா அங்க போய் நல்ல ஃப்ரீயா, சரி
நம்ம ஸ்டைல சொல்லுவேன். பரம்பெல்லாம் எடுத்து விடுங்க, கொஞ்ச நேரம் நமக்கு ஜோம் பண்ணுவோம். சரி, எல்லாரும் பாருங்க. ஒரு ஆள் வந்து 15 மினிட் கழிஞ்சு அடுத்த ஆள் வந்து, அடுத்து ஒரு 25 மினிட் கழிஞ்சு அடுத்த ஆள் வந்து, எல்லாரும் கூட ஒன்னொன்னா வந்த பிறகு 1.25 மணிக்கூர் பாஸ்டும் சேர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜோம் பண்ண வேண்டியது 1/2 மணிக்கூர். எவ்வளவு சமயம் வெயிட்டிங்? 1.25 மணிக்கூர் போயாச்சு. எல்லாத்தையும் தட்டி கொட்டி கொண்டு வரும்போ, கண்ணடைச்சு ஜோம் பண்ணுமோ, அடுத்து ஒன்று அழிச்சு போகும். இதெல்லாம் கொண்டு ஒரு லெவல்ல இருக்க ஒரு பாடு. அடுத்துங்க பிரேயர் தொடங்குமா, அடுத்து ஒன்று அழிச்சு போகும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவனுக்குள்ள நல்ல ஒருமனம் ஒற்றுமையும் 7 பேரும் சேர்ந்து போனாங்க. சரி, எல்லாரும் நமக்கு ஒருமிச்சு முழங்கால் படி விடலாம், கையடிப்போம், பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்துல எல்லா பூதலத்தின் கட்டுகள் மாறுவதாக சொன்னதும் பிசாசு பிடிச்சவன் சொல்லுதான், இயேசுவையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். சத்தமா வாசிங்க அந்த வசனம். பொல்லாதாவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. இயேசுக்கும் பவுலுக்கும் தொடர்பு கரெக்டா இருந்து, அவங்க 2 பேரையும் எனக்கு தெரியும், நீ யாரடா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிசாசு விரட்டி நிறைய பேரு விசுவாசத்துல நிக்காம லாஸ்ட்ல தேசாந்தரியா நடக்கிறத பார்த்திருக்கிறேன். தெய்வ சமூகத்துல இருக்க வேண்டிய சமயம் தெய்வ சமூகத்துல இருக்காம, ஜெபிக்க வேண்டிய சமயம் ஜெபிக்காம, ஆராதிக்க வேண்டிய சமயம் ஆராதிக்காம, தெய்வ வேலைக்கு உழைக்க வேண்டிய சமயம் உழைக்காம, நான் பிசாசு வரட்டுவேன், நான் பூதம் துரத்துவேன், நான் உதவி செய்ய போறேன், உதவி செய்ய போன நிறைய பேரு இன்னைக்கு பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவங்க போய் உட்கார்ந்து பிசாசு வரட்ட ஆரம்பிச்சதும் சாத்தான் சொல்றான், இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். இயேசுக்கு அடுத்து பவுல், அப்படின்னா ஆண்டவருக்கு அடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரன். நீ ஆறுடான்னு கேட்டு 7 பேருக்கா? 7 பேரும் எப்படி ஓடிச்சணுமா? எப்படி ஓடிச்சணுமா? வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. நிர்வாணிகளாய், ஆமென், கை தூக்கி சத்தமா, ஆரோன் அவர்களை நிர்வாணிகளாய் ஆக்கினார். பிசாசு துரத்த போனவை நிர்வாணியா ஓடுனா. புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனத்தை நிர்வாணியாய் மாற்றினான். அப்ப தீர்க்க தரிசனம் கேட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை களைஞ்சிராதீங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நஷ்டப்படுத்தாதீங்க. அது யாரு கண்டுபிடிச்சது தெரியுமா? தீர்க்க தரிசிக்கு மக்கள் நிர்வாணியாய் இருப்பதை காண முடியவில்லை, ஆத்துமாக்களுக்காய் திறப்பில் நின்று ஜபித்தவன் கண்டுபிடித்தான். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரமா வாசிங்க. 32 தானே? தூங்கிட்டா இருக்கிறீங்க. ஒரு சப்ஜெக்ட் சொன்னா உடனே எடுக்கணும். 32 30 வசனம் சொல்லிட்டு வாசிக்கணும். 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் யாத்திராகமம் வாசிக்கலாம். தங்களுக்குள்ளே பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாய் ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கினான். வெளிப்பாடு வெளிப்பாடுன்னு சொல்லி இன்னும் வீட்டுல பாட்டு கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்ல, 4 வாக்கில கிடக்க கீரை மாறா. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துங்க. நீ நிர்வாணி என்பதை இந்த பகல் வேளை வசனத்துல இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். மக்கள் அறியல, நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை வெளிப்பாடு சொல்லி சொல்லி உறிஞ்சு எடுத்துட்டு போயிருவான. வெளியில இந்த சட்டை நிக்கிறதையும் பார்க்காதீங்க, உள்ளால கத்தர் தந்த ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு.
ஒரு மெல்லிய வஸ்திரம் உண்டு. அல்லேலூயா. வெளிப்பாடுக்கு பின்னால ஓடி உன் வஸ்திரத்தை இழந்துராத. ஆண்டவர் சொன்னாரு, வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாத, சிலர் சார்தையிலும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. தெய்வ சபையே, இந்த நாள் நீ வெளிப்பாடு கேட்டு உன் வாழ்க்கைய தீர்த்து கட்ட வேண்டிய காலம் அல்ல. வசனத்தை வாசிச்சு ரட்சிப்புல நில நின்று பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. காரணம், அநேக உபத்திரவத்தின் வழியாய் தெய்வ ராஜ்யத்துக்கு போக வேண்டும் நம்ம. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, உபத்திரம் மாறும் மாறும், சாகிற அன்னைக்கு உபத்திரம் மாறும். ஆமென். அல்லாம ஒண்ணு மாறின போல இருக்கும். நான் இந்த வாரம் இல்ல 2 வாரம் ஆச்சு, ஒரு நாளைக்கு நடுராத்திரி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். நான் அதை 1-2 சொல்லி செய்தி பகுதியை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு ஏதோ முகவுரைக்கு கூட நான் வரல, அப்படியே ஆண்டவர் இந்த லைன்ல நடத்திட்டு இருக்காரு. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போ அமைதியான விசுவாச ஜீவிதம். அமைதியான விசுவாச ஜீவிதம்னா கையடிக்காம பாட்டு பாடாம இருக்கிறதல்ல அமைதியான விசுவாச ஜீவிதம். பொறுமையை காத்து, நிதானத்தை காத்து, பைபிளை நன்றா வாசித்து, பைபிளை தியானிச்சு, இதற்கு ஏற்றபடி வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கை அமைச்சு, பெரிய ஆடம்பர ஆர்ப்பாட்டம் காட்டாம பொறுமையோட விசுவாச ஜீவிதத்தை ஜீவிச்சுட்டு போனா அவங்க வேகமா போக முடியாது, ஸ்லோவா போவாங்க. மேக்சிமம் யாரும் அறியக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து விடாம கத்தர் பாதுகாப்பாங்க. கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இனி பயங்கர ஆடம்பர ஆர்ப்பாட்டம் காட்டி பயங்கர வேஷம் போட்டு சிலர் ஆராதிப்பாங்க. அவங்களுக்கு வருகிற விழுக நாடு மொத்தம் ஒன்னொன்னு அறிஞ்சிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்தும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இதுபோல ஆடம்பரமா பிசாசு வரட்ட போனதாக இது. இவங்க 7 பேரு என்ன ஒற்றுமை, என்ன என்ன பயங்கர ஒரு மனம், என்ன சந்தோஷம். நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க சில வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கு, சிலது 2 பேர் வந்திருக்கு, சிலது மொத்தத்துல வரல. வேற ஏதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரியில ஒரு கல்யாணம் இப்பமே தீர்மானிச்சாச்சு. இப்பமே ஆயத்தமாகணும். என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கலாம், நேரமே பெண்ணு மாப்பிள்ளைக்கு தான் யூனிஃபார்ம். இப்ப அப்படி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சாரார் அவனுக்கு சட்டையை போலதான் அவளுக்கு போர்டும் இருக்கு. எங்கெல்லாம் யூனிஃபார்ம் கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிறது தவறல்ல, தெய்வீகத்திலையும் அதுபோல உங்களுக்கு ஒத்து அந்த விசுவாச ஜீவியத்தை கரெக்ட் பண்ணி போக முடியலையே, பரிதாபமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிள்ளைக்கு ஷூவை போல சாக்ஸ், சாக்ஸ போல பாவாடை, பாவாடை போல சட்டை, சட்டையை போல ஸ்லைடு, ஸ்லைட போல ரீத்து, உப்பூச்சி காலு தொட்டு உச்சங்கால் வர ஒரே கலர். அப்பனுக்கும் அதே கலர், அம்மைக்கும் அதே கலர். நீ கலர் போடு, நான் குறையா சொல்லல. இந்த ஒரு மனம் விசுவாச ஜீவியத்துல வரலையே. வீட்டுக்குள்ள குடும்ப ஜீவியத்துல அந்த ஒற்றுமை இருக்கா? என்ன மண்ணாங்கட்டி கையா வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அடுத்த பிப்ரவரியில கல்யாணம், இப்பளே வாண்டகமாக ஒன்னொன்னா யூனிஃபார்ம் கரெக்ட் செய்து வாழ்க்கை. நீ நாளைக்கு இருப்பேன்னு உள்ளது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா கத்திருக்கான், அடையாள அற்புதமா இருக்க நீ பிரயாசப்படு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 7 பேரும் போனாங்க, ஒற்றுமையா போனாங்க, ஐக்கியமா போனாங்க. ஓடின ஓட்டம் ஒரு வஸ்திரம் கூட இல்லாம. பைபிள்ல எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு தெரியுதா? அது அப்படின்னா அவங்களுக்கு வந்த அபத்தம் நமக்கு யாருக்கும் வரக்கூடாது என்பதற்கு எச்சரிப்பா சொல்லி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லைன்னா அந்த காரியத்துல கை வைக்காத, அந்த காரியத்துல இருந்து ஒதுங்கு. 7 பேரும் போனாங்க,
பிசாசு வரட்டலாம். அடிச்சு யாழ் பேருண்டு கை அடிச்சாலும் ஒரு சவுண்ட் அங்க கேட்காதா? சவுண்டு கேட்டு வாதம் ஓடாது. புரியுதா? சவுண்டு கேட்டு வாதம் உறங்க வேணும். கவனமா இருக்கணும். சவுண்டு கேட்டு வாதம் ஓடாது. கையடிக்க சத்தம் கேட்டு வாதம் ஓடாது. அந்நிய பாசைக்க அடுக்கு மொழி கேட்டு வாதம் ஓடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்குள்ள ஆவியின் நிறைவு இருந்தா நீ போன்னு சொல்லண்டா, அவன் இருந்த இடம் தெரியாம போயிட்டே இருப்பான். அந்த ஆவியின் நிறைவை அனுதினமும் விசுவாசிகள் உங்களுக்குள்ள நிரப்புங்க. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நடத்துவார். போராட்டம் வரும், வராதுன்னு சொல்லல. வருகிற போராட்டம் ஒரு பரிதியோடு மிஞ்சி வா, இம்மட்டும் நில் என்ற வார்த்தையின்படி அதங்க நிற்கும். ஆமென். அது மிஞ்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா யோபுக்கு 2 மடங்கு தேசத்துல கனப்படுத்தின போல நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் தேசத்துல கனப்படுத்துவார். கைவிட மாட்டாரு கர்த்தர். கர்த்தர் அனுமதித்த சோதனை வந்தா கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. கர்த்தர் அனுமதிக்காத பிரச்சனையில நீங்களும் நான் போய் மாட்டக்கூடாது. அல்லேலூயா. 7 பேரும் நிர்வாணிகளாய் ஓடினார்கள். வாசிங்க, முடிக்கிறான் அந்த பகுதியை. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள. பலாத்காரம். இவங்க அங்கோட்டு நிக்க, அது இங்கோட்டு நிக்க. பிரைஸ் தி லார்ட். பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி. அப்ப இப்ப யாரு மேற்கொண்டது? யாரு மேற்கொண்டது? சத்தமா சொல்லுங்களேன். யாரு மேற்கொண்டது? சாத்தான் மேற்கொண்டான். വലിയ போர்டு, நான் பாஸ்டர், நான் இவாஞ்சலிஸ்ட், நான் ரெவரண்ட், நான் டாக்டர், இது ஒன்னும் சொன்னா பிசாசுக்கு செல்லுபடி ஆகாது. பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள தேவ ஆவி அபிஷேகத்தின் நிறைவு இருக்கா? உனக்குள்ள ஆவியில எளிமையும் தாழ்மையும் இருக்கா? பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. 7 பேரும் நிர்வாணிகளாக ஓடினாங்க. அடுத்த வசனம். விசுவாசிக்கிறவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களில் கொண்டு வந்து. போன வாரம் நம்ம இதை வாசிச்சு பாஸ்டர் தெளிவா சொன்னாங்க. இவையெல்லாம் உடனே பிரவாக்கம். ஊழியக்காரன் யாரு, ரெடிமேடு யாது, ஒரிஜினல் யாதுன்னு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேசத்துல இது போல ரெடிமேடு நிறைய தலை தூக்குது. ஜாக்கிரதையா விழிப்புணர்வோட இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆரோனை போல வெளிப்பாடு சொல்லி ஆவிக்குரிய வஸ்திரத்தை நஷ்டப்படுத்த வைப்பாங்க. நீங்க பரிதபிக்கப்படுவீங்க. 2 இதே போல வந்து அவன் தோற்று தொப்பி அடிச்சு போவான். உங்களுக்கு பணம் எல்லாம் விரயம் ஆகும். விழுந்துராதீங்க. உங்க வாழ்க்கையை காத்துக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநேக உபத்திரவங்கள் வழியாய் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு அது ஏற்கனவே ஒரு முறை வாசிச்சேன். அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும். அது நான் உங்களை வாசிச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். ரோமர் 5:3 வசனம். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து அடுத்த வாரம் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட்ல போனா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே எழுந்து நிற்கலாம்.